சார் அப்படிலாம் பேசாதீங்க சார். சார் அப்படிலாம் பேசாதீங்க சார். டென்ஷன் ஆக்குறதுனா என்ன சார்? போராட்டம் பண்ணவன உங்க ரூல்ஸ் என்ன பாருங்க. இந்த திமுக ஆட்சியில திருமண திசையெல்லாம் அராஜகங்கள் தான் நிறைஞ்சு கிடக்கு. அதனோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்த வக்கில்ல அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு. இது எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு. இத சொல்றதுக்கு அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? இந்த காவல்துறை அதிகாரிக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலம் இவர் என்ன சொல்ல வர்றாரு? மக்களுடைய வரிப்பணத்திலேயே சாப்பிட்டுட்டு மக்களையே உங்களுக்கு வக்கில்லன்னு சொல்றாரு. அப்ப இவர் இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாரு? உசப்பேத்தி விடுறாரா மக்களை? எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக, எங்களுடைய நியாயமான உரிமைகளுக்கு கூட சட்டத்தை கையில் எடுக்காம நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டு, காவல்துறைக்கு கட்டுப்பட்டு, அரசு எந்திரங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் இன்ன வரைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய நியாயமான உரிமைகளை நீதிமன்றம் மூலம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நீதிமன்றம் மூலம் நாங்க கேட்டு பெற்ற தீர்ப்பின்படி திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல கட்டாயமா தீபம் ஏத்துவோம். ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்றே தீரும்.